அண்மைச் செய்தி. திருப்பரங்குன்றம் மலை தீபத்தூணில் தீபமேற்றும் உத்தரவுக்கு எதிரான மேல்முறையீட்டு வழக்கானது திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூணில் தீபமேற்ற தனி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் உத்தரவிட்டதற்கு எதிராக தமிழக அரசு மேல்முறையீடு செய்திருந்தது. காலை 11 மணிக்கு துவங்கிய விசாரணை மாலை 4 மணி வரை நடைபெற்ற நிலையில் திங்கட்கிழமைக்கு விசாரணையானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. திருப்பரங்குன்றம் மலை தீபத்தூணில் தீபமேற்றும் உத்தரவுக்கு எதிரான மேல்முறையீட்டு வழக்கு திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூணில் தீபமேற்ற தனி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் உத்தரவிட்டதற்கு எதிராக தமிழக அரசு மேல்முறையீடு செய்திருந்தது. காலை 11 மணிக்கு துவங்கிய விசாரணையானது மாலை 4 மணி வரை நடைபெற்ற நிலையில் திங்கட்கிழமைக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். விவரங்கள் என்ன? திருப்பரங்குன்றம் கோவில் மலை தீபத்தூணிலே தீபம் ஏற்றுவது தொடர்பான வழக்கு தற்பொழுது திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. இன்று காலை முதலே வழக்கினுடைய விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் பல்வேறு கேள்விகளை அரசு தரப்பை நோக்கியும் கோவில் நிர்வாகத்தை நோக்கியும் நீதிபதிகள் எழுப்பியிருந்தார்கள். இரு நீதிபதிகள் அமர்வு இந்த வழக்கை விசாரித்த நிலையிலே திருப்பரங்குன்றம் மலையினுடைய தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்ததை எதிர்த்து மேல்முறையீட்டு மனுவாக தமிழக அரசு மனுவை தாக்கல் செய்திருந்தது. அந்த வழக்கிலே திருப்பரங்குன்றம் மலை மீது இருப்பது தீபத்தூண் அல்ல, அது ஒரு சர்வேக்கல் என்றெல்லாம் சொன்னார்கள் அரசு தரப்பில் ஆஜரானவர்கள். அதே போன்று கோவில் நிர்வாகத்தின் சார்பில் ஆஜரானவர்கள். அது மட்டுமல்லாமல் அது சர்வே கல்லாக பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே நடப்பட்டிருந்தது. மலைகளுக்கிடையே இது போன்ற சர்வே கல்களை எல்லை கல்லாக நடுவது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தினுடைய வழக்கம் என்றெல்லாம் அரசு தரப்பிலே வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. அதற்கு பதிலடியாக நீதிபதிகளும் பல்வேறு கேள்விகளை எதிர்த்தரப்பு வழக்கறிஞர்கள் கேள்விகளை எழுப்பியிருந்த நிலையில் நீதிபதிகளும் சில கேள்விகளை முன்வைத்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் அது சர்வேக்கள் என்ற முடிவுக்கு எப்படி வந்தீர்கள் என்று அரசு தரப்பை நோக்கி கேள்வி எழுப்பப்பட்டது. அது மட்டுமல்லாமல் அந்த கல் தொடர்பாக ஆய்வுகள் நடத்தப்பட்டதா என்பது குறித்தும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். இந்த நிலையில் தற்பொழுது திருப்பரங்குன்றம் மலையினுடைய தீபத்தூண் குறித்த வழக்கு திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. மேல்முறையீட்டு மனுவாக தமிழக அரசு இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிலையில் அரசு தரப்புக்கு பல கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தன. தீபம் ஏற்றும் இடத்தை மாற்றலாம் என்கின்ற நீதிபதியினுடைய பரிந்துரையை கோவில் நிர்வாகம் ஏன் பரிசீலிக்க கூடாது என்று நீதிபதிகள் கேள்வி கேட்டிருந்தார்கள். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றக்கூடிய இடத்தை மாற்றுவது குறித்து ஏன் பரிசீலிக்க கூடாது? தனி நீதிபதியினுடைய பரிந்துரையின்படி திருப்பரங்குன்றத்திலே தீபம் ஏற்றும் இடத்தை மாற்றுவது குறித்து ஏன் பரிசீலிக்க கூடாது என்றும் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி எழுப்பியிருந்தது. அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த வழக்கின் விசாரணை திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வழக்கை பொறுத்தவரை திருப்பரங்குன்றத்திலே கார்த்திகை தீப திருவிழா நடைபெற்ற பொழுது இந்த ஆண்டு கடந்த ஒரு 100 ஆண்டுகளில் இல்லாத வகையிலே அதற்கு முன்பாக இருந்து வந்த நடைமுறையை பின்பற்றி தீபத்தூணிலே தீபம் ஏற்ற வேண்டும் என்று இந்து அமைப்பினர் தங்களுடைய மனுவை தாக்கல் செய்திருந்தார்கள். தனி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனும் 2 நாட்கள் இரவிலே தீபம் ஏற்றுவதற்கு அனுமதியினை வழங்கியிருந்தார். ஆனால் வழக்கம் போன்று இந்த ஆண்டும் திருப்பரங்குன்றத்திலே உச்சி பிள்ளையார் கோவிலினுடைய தீப மண்டபத்திற்கு உள்ளாகத்தான் தீபம் ஏற்றப்பட்டது. தூணின் மீது தீபம் ஏற்றுவதற்கு அரசு தரப்பு அனுமதி வழங்கவில்லை. 100 ஆண்டுகளாக இல்லாத ஒரு வழக்கத்தை மறைமுக அஜெண்டாவோடு ஒரு சிலர் கையில் எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள் என்ற அரசு தரப்பிலே நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் தொடர்ந்து இந்த வழக்கை விசாரித்திருந்த நீதிபதிகள் அரசு தரப்பை நோக்கி அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள். மிகவும் குறிப்பாக அரசு தரப்பு சொன்ன அந்த கல் எல்லை கல்லாக சர்வே நோக்கத்தோடு நடப்பட்ட கல்தானே தவிர ஆன்மீக நோக்கத்திற்காக நடப்பட்ட தீபத்தூண் அல்ல என்கின்ற தமிழக அரசினுடைய வாதத்திற்கு பல்வேறு கேள்விகளை மையமாக வைத்து நீதிபதிகள் விளக்கம் கேட்டிருக்கின்றார்கள். எந்த அடிப்படையில் அந்த முடிவுக்கு வந்தீர்கள்? ஏதேனும் ஆதாரங்கள் இருக்கின்றதா? அது தீபத்தூண் அல்ல சர்வே கல் என்பது உட்பட அது குறித்து பல கேள்விகளை எழுப்பியிருக்கக்கூடிய நீதிபதிகள் புதிதாக ஒரு இடத்திலே, அதாவது கடந்த காலங்களில் இருந்து வந்த நடைமுறைதான், அதை பின்பற்றி வேறு ஒரு இடத்திலே தீபம் ஏற்றுவதற்கு நீங்கள் அனுமதி வழங்குவதில் என்ன பிரச்சனை எழும் என்பது தொடர்பாகவும் அரசு தரப்பை நோக்கி நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். ஏன் அது குறித்து பரிசீலிக்க கூடாது? நீதிபதியோ உத்தரவிட்ட பிறகு அந்த உத்தரவை நிறைவேற்றுவது குறித்து ஏன் பரிசீலிக்க கூடாது என்கின்ற அதிமுக்கியமான கேள்விகளையும் நீதிபதிகள் எழுப்பியிருக்கின்றார்கள். திருப்பரங்குன்றம் தீபத்தூண் தொடர்பான வழக்கு திங்கட்கிழமைக்கு மதுரை அமர்விலே ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. தகவல்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.